2025 திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. ஏற்றப்பட்டு ஒரு வார காலம் ஆகியும் இன்னும் அணையா விளக்காகவே ஒரு கலவரமாகவே அதை பத்தியே எல்லா நியூஸ்லயும் செய்தியிலயும் பார்த்துட்டே இருக்கோம். 2026ல எலெக்ஷன் வர்றதுனால சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு கலவரமா மாத்துறாங்க. ஒருவேளை எலெக்ஷன்னால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதோ என்னமோ தெரியலங்க. எலெக்ஷன் வருது இல்ல, அதனாலதான் இந்த நிகழ்வுலாம் இப்ப காத்து தீயா பரவுறதுக்காக தமிழகத்துல எப்படி ஒரு கலவரத்தை திட்டமிடுறதுக்காக, பெரிய கலவரத்தை நடத்துவதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய RSS ஓட பிஜேபியும் பல திட்டமிடுறாங்க. எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா இந்தும் சொல்றாங்க தீபம் ஏத்தணும்ன்றாங்க. 100 ஆண்டுகளாக ஒரு இடத்துல ஏத்திட்டு இருக்க இடத்துல மாத்தி ஏத்தணும்ன்றாங்க. அங்க ஒரு தர்கா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு பாத்தீங்கன்னா முஸ்லீம் கோயில் வழியா தான் போவோம்னு அடம் முடிப்பாங்க. போலீஸ்ல பல போலீஸ் பாதுகாப்போட விநாயகர் சிலை எடுத்துட்டு போவாங்க கலவரம் பண்றதுக்காக. எப்ப பார்த்தாலும் ஒரு கலவர சிந்தனையோக மக்கள் நிம்மதியை கெடுப்பதே இவங்களோட வேலையாவே இருக்கு. ஆனா அது தமிழ்நாட்டுல ஈடுபடாது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இந்தும் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலித் மக்களும் இந்து தானே. அவங்களுக்கான இது வரைக்கும் ஒரு தேசிய கொடி ஏற்றதுக்கு ஊராட்சி மன்ற பெண்ணை ஏத்த விட மாட்டாங்க. அங்க எதுவும் போராட்டம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆணவ கொலைக்காக எங்கன்னா போராட்டம் பண்ணியிருக்காங்களா? ஏன் இவ்வளவு பேசுறாங்களே? நீதிபதியா இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 70% 90% கூட உயர்தர பிராமணர்களும் பெரிய மேல்தட்டு வர்க்கம் தான் இருக்காங்க. அதுல இடஒதுக்கீடா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய யாருக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. IITல படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இது மாதிரியான எல்லா இடத்தையும் ஆக்குபைட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மக்களை பெரிய ஒரு பாழங்கணத்துல வச்சுட்டு அவங்கள அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க. இதான் ஒரு திட்டமான ஒரு விஷயம். RSS பிஜேபி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டுறதுக்காகவே இருக்காங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு கலவரம். இதனால மக்களுடைய நிம்மதியை தான் கெடுக்கிறாங்க. மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை முன்னெடுத்து இன்னைக்கு ட்ரெயின்ல பார்த்தா சீனியர் சிட்டிசனுக்கு டிக்கெட் கொடுக்காத பெரிய பெரிய நிலக்கரி எடுத்துட்டு போறதுக்கு அந்த நிலக்கரியை கார்பரேட்டுகளுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குற அளவுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம். உத்தரப்பிரதேசத்துல ரயில் நிலையங்கள்ல மது விற்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை மூலமா அமலுப்படுத்தியிருக்காங்க. அது ரயில்வே ஸ்டேஷன்ல மது விற்றா எப்படி மக்களுக்கு இடையூறா இருக்குன்றத நீங்க பாருங்க. இந்த மாதிரி அரசாங்கம் நடத்தக்கூடிய RSS பிஜேபி கூட்டங்கள் சாமியை பாதுகாக்கிறத விட்டுவிட்டு சாதாரண மக்களை பாதுகாத்தாலே சாமிக்கு படக்கூடிய விஷயமா இருக்கும்.